இங்க பாத்தீங்கன்னா இந்த பையன் நல்லாவே டான்ஸ் ஆடுவான். ஆனா எப்ப பார்த்தாலுமே பொண்ணும் கூட விளையாட்டு இருப்பான். அதனாலே அவங்க வீட்டாளுங்க எல்லாம் திட்டுவாங்க. இந்த பையனுக்கு பக்கத்து வீட்டானவ ரொம்ப பிடிக்கும். இந்த பையனோட அக்காவும் இந்த பையனை சைட் அடிக்கிறாங்க. இவங்க ஸ்கூலுக்கு டான்ஸ் டீச்சர் வந்து டான்ஸ் ஆடி காட்டுறாங்க. இந்த பையன் நல்லா டான்ஸ் ஆடுவான்னு சொல்லி அவங்க ஸ்கூலுக்கே தெரியும். அதனால நீ தான் இந்த லேடி கட்ட போகணும்னு சொல்றாங்க. ஐயோ லேடி கட்டப்பா அதெல்லாம் என்னால முடிய முடியாது. எங்க வீட்டுல ஆல்ரெடி என்ன திட்டி நிக்கிறாங்கன்னு இவனு சொல்லுவான். உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு அண்ணா கூட தாண்டா நீ பேர ஆடணும்னு சொல்லுவாங்க. இதை கேட்டதுமே இந்த பையன் ஓகே நிறான். இவங்க ஊர்ல இருக்க ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்காக நலங்கு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு அவங்க அம்மாவும் போறாங்க. டேய் நீ எப்ப பார்த்தாலுமே பொண்ணுங்க தான் விளையாண்டு இருப்பியா, எங்களுக்குள்ள வந்து விளையாட மாட்டியா? இல்ல எனக்கு விளையாட தெரியாதுன்றான். டேய் நீ பையனே கிடையாதா பொண்ணுடான்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் கலாய்க்கிறானுங்க. இந்த பையன் அவனுக்கு கூட சண்டைக்கு போறான். அங்க இருக்கிற பசங்க இவனை பிடிச்சி தள்ளி விட்டு அங்கிருந்து ஓடிடுறானுங்க. இவங்க ஸ்கூல்ல இந்த பசங்களுக்கு டான்ஸ் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. உன் பையன் சூப்பரா பொம்பளை வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுறான்னு சொல்லி உங்க அப்பா கிட்டே போட்டு கொடுத்துறாங்க. இவங்க அப்பா ஸ்ட்ரைட்டா ஸ்கூலுக்கே வந்துறாரு. இந்த காம்படிஷன்ல நம்ம பையன் கண்டிப்பா பொம்பளை வேஷம் போட்டு டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு வீட்லயும் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாரு. இந்த பையன் அவங்க அம்மாவுக்கு சாரி கட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். அம்மா நீ லவ்லாம் பண்ணிருக்கியாமான்னு சொல்லி கேக்குறான். நானும் லவ்லாம் பண்ணிருக்கேன்டா, ஆனா வீட்ல தாண்டா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏமா வீட்ல ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க? அதெல்லாம் ஜாதியை பார்த்து தாண்டா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்டா, ஆனா உங்க அப்பாவை தாண்டா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு அவங்க அம்மா ரொம்ப ஃபீலிங்ஸா பேசுறாங்க. அம்மா நீ சாரியை இந்த மாதிரி போடுமா, சூப்பரா இருக்கும். ஆமா நல்லா தாண்டா இருக்கும், ஆனா உங்க அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காதுடா. அம்மா நீ சாரியா உனக்காக கட்டியா இல்ல அப்பாக்காக கட்டியாமான்னு சொல்லி கேக்குறான். அப்படியே இவங்க ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ரொம்ப வருஷமா ஓபன் பண்ணாம வச்சிருந்தா இவங்களோட பழைய ட்ரங்க் பெட்டியும் திறக்கிறாங்க. அதுல நிறைய மெமரிஸான போட்டோஸ்லாம் இவங்க கிட்ட இருக்கு. அதுல இவங்க லவ்வர் போட்டோவையும் பாக்குறாங்க. ஃபீல் பண்ணிட்டு அந்த ட்ரங்க் பெட்டியும் மூடிடுறாங்க. மறுநாள் காலையில அவங்க அப்பா வேலை கிளம்புந்துமே அவங்க அம்மா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப்பும் போட்டுக்கிறாங்க, நல்ல ட்ரெஸ்ஸையும் மாத்திக்கிறாங்க. அவங்களோட பையன் ஆசைப்படுற மாதிரி அந்த பையனுக்கு லேடி ட்ரெஸ்ஸையும் போட்டு காம்படிஷனுக்காக அந்த பையனை சைக்கிளையும் உட்கார வச்சு கூட்டு போறாங்க. சைக்கிள்ல போகும்போது ரோட்ல ஒரு ஆம்பளையும் முந்தி போவாங்க. அவங்க ரொம்ப வருஷமாவே ஒரு சிறை உள்ள இருந்த மாதிரி இருப்பாங்க. அதை உடைச்சு வெளியே போற மாதிரி ரொம்ப ஃப்ரீயாவே சைக்கிள் ஓட்டுவாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிப்பாங்க.